ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையோடு இணைவது உங்கள் ஆதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த ஃபோட்டோவை பார்த்த நொடி நிலாவின் கை லேசாக நடுங்க ஆரம்பிச்சது. அவள் கண்கள் அதிலிருந்து விலகவே இல்லை. அவளோட அம்மா வீட்டின் முன்னாடி நின்றுருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அது எப்போ எடுத்தது, யார் எடுத்தது, ஏன் எடுத்தது, எதுவுமே புரியலை. நிலா அர்ஜுனை பார்த்தாள். அவன் முகம் சாதாரணமாக இல்லை. அவன் கண்களில் இருந்த அமைதி முழுக்க போயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஒரு விதமான கோபம் இருந்தது. ஆனால் அந்த கோபம் வெளியே சத்தமாக இல்லை, உள்ளுக்குள்ளே தான் எரியிற மாதிரி இருந்தது. நிலா மெதுவாக பேசினாள். இது யார் எடுத்தது அர்ஜுன்? என் அம்மாவோட ஃபோட்டோ உங்ககிட்ட ஏன் வரணும்? நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போது அது என்ன நேராக தாக்குற மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணினேன்? என்னோட குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்கணும்? அவளோட அந்த குரல் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க முயற்சி பண்ணாலும் அந்த கடைசி வார்த்தையில் லேசாக உடஞ்சிது. அவன் சில நொடிகள் பேசவே இல்லை. பிறகு அவன் ஃபோனை மெதுவாக பாக்கெட்டில் வச்சான். அவளோட கண்களை நேராக பார்த்து, நீ எதுவும் பண்ணலை நிலா, அதுதான் பிரச்சனை. நீ இங்கே வர வேண்டிய ஆளே இல்லை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவன் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்தது, ஒரு மாதிரி ஹெவியாக. நிலா உடனே, என்னது தப்பு பண்ணீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்க, இப்போது என்னோடய அம்மாவை யாரோ டார்கெட் பண்ணுறாங்க. அது எப்படி மிஸ்டேக் ஆகும்? அர்ஜுன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தான். அவன் ஒருவித தயக்கமான குரலிலே, நான் ஆரம்பத்துலேருந்தே உன்னை அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த ரோட் இன்சிடெண்ட்லேருந்து, கெஃபேலேருந்து எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆனால் முடியல நிலா. ஏன்னா நீ சாதாரணமாக இல்லை. நீ பேசுகிற விதம், நீ என்னை பார்க்குற விதம், நான் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பீஸ்ஃபுல்லாக உணர ஆரம்பித்தேன். அதுதான் இப்போ ப்ராப்ளம். நிலா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளோட கண்களில் இப்போது பயம் மட்டும் இல்லை, ஒருவித குழப்பமும் இருந்தது. அமைதின்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த அமைதிக்கு ஏன் குடும்பம் வெளியாகணுமா? அந்த வார்த்தை அர்ஜுனை அதிர்ச்சி அடைய வச்சுது. சில நொடிகள் அவன் எதுவுமே பேசலை. கடல் சத்தம் மட்டும் சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தது. பிறகு அர்ஜுன் மூச்சை இழுத்து விட்டபடி பேச ஆரம்பித்தான். இது என்ன டார்கெட் பண்ணுற கேம் இல்லை நிலா. நான் நினச்சது தப்பாயிடுச்சு. இப்போது கிளியராக இருக்குது. இது என்ன கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற கேம். அதனால தான் உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா லேசாக பின்னாடி ஒரு ஸ்டெப் போனாள். என்ன யூஸ் பண்ணுறாங்களா? என்ன அர்த்தம்? நிலா, என்ன உடைக்கணும்னா என்னோடய வீக்னஸ் தேவை. அதுக்காகத்தான் நீ இங்கே வந்திருக்கேன்னு இப்போ எனக்கு புரியுது. நிலா சிரிக்க முயன்றாள், ஆனால் அது வரலை. நான் யாருக்கும் வீக்னஸ் ஆக வேண்டாம் அர்ஜுன். நான் என் லைஃப்பை நார்மலாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நீங்கள் தான் வந்தீங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் அர்ஜுன் கொஞ்சம் அமைதியானான். அவனது முகம் கொஞ்சம் மாறியது. பிறகு மெதுவாக சொன்னான், ஆமாம், நான் தான் வந்தேன். ஆனால் இப்போது போயிட முடியாது. இந்த ஒரு லைனில் டென்ஷன் இன்னும் அதிகமாச்சு. அதே நேரம் தூரத்தில் ஒரு கார் மெதுவாக அவர்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தது. அதுக்குள்ளே இருந்தவன் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பித்தான். பாஸ், கன்ஃபார்ம் அவள் அந்த பொண்ணை ஃபுல் ப்ரொடெக்ட் மூடில் வச்சுருக்கான். இப்போது அவளுக்காக எதையும் பண்ண தயாராக இருக்கான். ஒரு பக்கம் சில நொடிகள் அமைதி, பிறகு ஒரு குளிர்ந்த சிறப்பு. இப்போ தான் டைம் பர்ஃபெக்ட். அர்ஜுன் வீக்காக ஆரம்பிச்சிட்டான். அதே நேரத்தில் நிலா கடற்கரையில் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தாள். நீங்கள் என்ன எதுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு இன்னும் புரியலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, உங்கள் லைஃப் நார்மல் இல்லை, அது ரொம்ப டேஞ்சரஸ். ஆனால் நான் அந்த டேஞ்சரஸ்குள்ளே போயிட்டேன்.
அர்ஜுன் அவளையே பார்த்தவாறு நின்றிருந்தான். நீ போகல, நான் தான் உன்னை இழுத்துட்டேன். நிலா மெதுவாக தலையாட்டினாள். இப்போ என்ன பண்ண போறீங்க? அர்ஜுன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு பேச ஆரம்பித்தான். இப்போ இருந்து நீ என் கண்ட்ரோலில் இருக்க மாட்ட, ஆனால் நீ என் ப்ரொடெக்ஷன்லேயே இருப்ப. அவளுடனே அதுக்கு வித்தியாசம் என்ன? அவள் அவளை நேராக பார்த்து, கண்ட்ரோல்னா நான் உன்னை இயக்குறேன்னு அர்த்தம், ப்ரொடெக்ஷன்னா நான் உன்னை காப்பாற்றுறேன்னு அர்த்தம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஒரே உண்மை, நீ யாருக்குள்ளே இருக்கணும். அந்த வார்த்தை நிலாவை அமைதியாக்கியது. ஆனால் அவள் பயப்படையில. நான் சேஃபாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்னோடய அம்மாவை யார் இன்வால்வ் பண்ணதாங்க? அந்த நொடி அர்ஜுனின் ஃபோன் மீண்டும் வைப்ரேட் ஆனது. அவன் அதை எடுத்து பார்த்தான். ஸ்க்ரீனில் ஒரு வாய்ஸ் மெசேஜ். அவன் அதை ப்ளே பண்ணினான். அந்த குரல், அர்ஜுன், நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும், ஆனால் இப்போ நீ சாய்ஸ் பண்ணணும். உன் பாஸ்ட்டை திறக்கணுமா இல்லை உன் ப்ரெசண்ட்டை காப்பாற்றணுமான்னு. அந்த வாய்ஸை கேட்டதும் அர்ஜுனின் கண்கள் மெதுவாக இறுக்கமடைந்தது. அர்ஜுன் நிலாவை பார்த்தான். நிலா அவனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இருவருக்கும் இடையில் ஒரு அமைதி. ஆனால் அந்த அமைதியில் தான் உண்மை இருந்தது. அர்ஜுன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். இப்போ தான் உண்மையான கேம் ஸ்டார்ட் ஆகுது நிலா. அந்த நொடி கடற்கரையில் மழை மெதுவாக அடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த ஈரக்காற்று முகத்தை தொட்டபோது நிலா இன்னும் இறுக்கமாக நின்றிருந்தாள். அவளோட கையில் இருந்த அந்த ஃபோட்டோ இன்னும் ஆட்டம் எடுக்காமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவள் முழுக்க சிதறி போயிருந்தாள். அவளோட அம்மாவோட அந்த சின்ன சிரிப்பு அந்த ஃபோட்டோவில். ஆனால் அதை பார்க்கும்போது ஏதோ பயம் உள்ளே ஊர்ந்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். குரல் லேசாக நடுங்கினாலும் நிலா அதை தடுக்க முயற்சி பண்ணினாள். அர்ஜுன், என்னோட வாழ்க்கையில் வந்த அந்த முதல் நாள் எல்லாருமே மாறிடுச்சு. நான் உங்களை சந்திக்கலைன்னா என் அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இப்போது இந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது. இது சாதாரண ஆக்சிடெண்ட் இல்லை. என்னை வேணும்னு யாரோ டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் என்னோடய லைஃப்பில் என்ன இருக்குது அவ்வளோக்கு முக்கியமாக எனக்கு புரியல. அவள் பேச்சு முடிப்பதற்குள்ளேயே அர்ஜுன் அவளை தடுக்க முயற்சி செய்யலை. அவன் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவள் முகத்தில் இருந்த அந்த யூஷுவல் கோல்ட் எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு கில்ட் ஃபீலில் ஒரு கோபம் மாதிரி இருந்தது. அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். குரல் லோவாக இருந்தாலும் ஒரு வித பாரத்தை சுமக்கிற மாதிரியே இருந்தது. நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் என்கிட்ட இருக்குங்களா, ஆனால் பதில் உனக்கு நிம்மதியை தராது, உன் வாழ்க்கையே திருப்பிடும். அதனால தான் நான் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது கூட இப்போ முடியலை போல. நிலா உடனே பார்த்தால் அவன் கண்களில் இப்போது பயம் மட்டும் இல்லை, ஒரு விதமான விரக்தி இருந்தது. எப்போ பார்த்தாலும் அதே பதில் தான். என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னை இன்வால்வ் பண்ணக்கூடாது, என்னை சேஃபாக வைக்கணும். ஆனால் யார்கிட்டேன்னு என்னை சேஃபாக வைக்கணும்? ஏன்? இதெல்லாம் எனக்கு தெரியாமல் எப்படி நான் வாழ முடியும் அர்ஜுன்? நான் ஒன்றும் குழந்தை இல்லை. என்னோடய அம்மா தான் இப்போது இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அந்த ஒரு லைன் க்ரோசிங் ஆயிடுச்சு. நிலாவின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுன் ஒரு ஸ்டெப் அவளுக்கு அருகில் வந்தான். அவன் வாய்ஸ் இப்போது இன்னும் சீரியஸ் ஆனது. நீ புரிஞ்சுக்கணும் நிலா, இது உன்னோட ப்ராப்ளம் இல்லை. நான் கடந்து வந்த லைஃப்பை விட்டு சென்ற விஷயம். நான் நினச்சேன் அது முடிஞ்சிருச்சுன்னு, ஆனால் இப்போது அது திரும்ப வந்திருக்கு. அதோட நீ நடுவில் மாட்டியிருக்க. அதனால தான் நான் நீ சேஃபாக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். நிலா லேசாக சிரிக்க முயற்சி பண்ணினாள். ஆனால் அந்த சிரிப்பு முழுமையாக வரல. நான் சேஃபாக இருக்கணும்னா என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், இல்லைனா இந்த சேஃப்ன வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியர், என்னோடய லைஃப் இப்போ நார்மல் இல்லை. அதுவும் உங்களால் தான்.
அந்த ஒரு லைன் அர்ஜுனை அமைதியாக்கிடுச்சு. அவன் கண்கள் சில நொடிகள் கீழே இழைச்சிருந்தது. அவன் குரல் மெதுவாக மாறி, ஆமாம், நான் தான் காரணம். ஆனால் நான் வேணும்னு பண்ணலை. நான் யாரையும் இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கல, எஸ்பெஷலி உன்னை. அந்த நேரம் அவன் ஃபோன் மீண்டும் வைப்ரேட் ஆனது. அவன் அதை எடுத்து பார்த்தான். ஸ்க்ரீனில் ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஆடியோ மெசேஜ் வந்திருந்தது. அந்த ஆடியோ மெசேஜ் அவன் ப்ளே பண்ணான். நிலா அவன் முகத்தையே கவனிக்க ஆரம்பித்தாள். அந்த ஆடியோ மெசேஜில் இருந்த குரல் ரொம்ப காமாக இருந்தது. ஆனால் அது கேட்கும்போது டென்ஷன் ஃபீல் ஆகிடுச்சு. அர்ஜுன், நீ நினைக்கிறத விட இது பெரிய கேம். நீ எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முயன்றாலும் அவளோட ப்ரெசன்ஸ் உன்னோட வீக்னஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடும். நீ ஒரு டிசைட் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் எடுப்போம். அந்த ஆடியோ முடிஞ்சதும் ஒரு விதமான அமைதி, கடல் சத்தம் கூட அதிகமாக கேட்ட மாதிரி தான் இருந்தது. நிலா மெதுவாக கேட்டாள், இப்போது யார் அது? என்ன கேம்? என்ன வீக்னஸ்? ஏன் என்னோட பேர் இதில் வருது? அர்ஜுன் ஃபோனை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அவளது கண்களையே பார்த்தான். இந்த முறை அந்த வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருந்தது. நீங்கள் வந்தது கோஇன்சிடென்ஸ் இல்லை நிலா. உன்னை கொண்டு வந்து யாரோ என்னை உடைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ தான் அந்த வார்த்தையை கேட்டதும் நிலா ஒரு ஸ்டெப் பின்னாடி போனாள். அந்த வாய்ஸ் மெதுவாக உயர்ந்தது. நான் யாரோட பிளான்லையும் பாட்டாகணும்னு நினைக்கல, நினச்சி நான் வாழவும் இல்லை. என் லைஃப் ரொம்ப நார்மலாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நீங்கள் தான் வந்தீங்க. இப்போது என்ன இப்படி சொல்கிறீங்க? பேசி முடிப்பதற்குள்ளாவே அர்ஜுன் குறுக்கிட்டு பேச ஆரம்பித்தான். அவன் வாய்ஸ் கொஞ்சம் ஹாஷாக இருந்தது. நான் சொல்ல வர்றது அதுவே தான். நீ நார்மல் லைஃப்பில் இருந்தால் இது நடக்காது. ஆனால் இப்போது லேட். நீ ஆல்ரெடி இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்துட்ட. அந்த நேரம் இல்லை அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் குரல் இப்போது காமாக இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெயின், ஒரு டென்ஷன் இருந்தது. அப்போது நான் என்ன பண்ணணும்? ஓடணுமா, இல்லை உங்கள் நிழலில் வாழணுமா? அந்த கேள்விக்கு அர்ஜுன் பதில் சொல்லலை. அவன் சில நொடி அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக அவளை பார்த்து சொன்னான், நீ ஓட முடியாது, ஆனால் நீ சேஃபாக இருக்கலாம் என் கூட இருந்தா. அந்த வார்த்தை அந்த காற்றை விட கனமாக இருந்தது. நிலா மெதுவாக சிரித்தாள். நீங்கள் சேஃப்னு சொல்கிற அந்த சேஃப் எனக்கு புரியல அர்ஜுன். ஏன்னா சேஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் இப்போது ஒவ்வொரு நொடியும் டேஞ்சரஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு பிளாக் கார் லைட் ஃப்ளாஷ் ஆனது. அர்ஜுன் உடனே அதை கவனித்தான். அவன் வாய்ஸ் மாறியது. நம்ம இங்கே நிற்கக்கூடாது நிலா. என்னாச்சு? அவங்க வந்துட்டாங்க. அந்த நொடி காற்று இன்னும் பாரமாக இருந்தது. அர்ஜுன் அவளது கைகளை பிடிச்சான். இந்த முறை கிரிப் ஸ்ட்ராங்காக இருந்தது, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. என் கூட வா, இப்போ கேள்வி கேட்குற நேரம் இல்லை. நிலா அவனை பார்த்தால். ஒரு நொடி அமைதிக்கு பிறகு மெதுவாக அவனோடு நடக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது. நான் யாரோட கேமில் இருக்கேன்? அந்த கேள்விக்கு பதில் இன்னும் இருளுக்குள்ளே இருந்தது. இந்த கதையோட அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை